சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விருகை ரவி தனது ஆதரவாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் சென்னை மாநகராட்சி 128வது வார்டு அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது அவருடன் அதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியின் அதிகமாக வந்ததால் அவர்களை போலீசார் அங்கிருந்து வெளியே அனுப்ப முயற்சித்தபோது மழை வருகிறது, அதற்காக ஒதுங்கி உள்ளோம் என்று கூறினர். மேலும் தேர்தல் விதிமுறைப்படி வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே வர வேண்டும் என்று உள்ளதால் மழையானாலும் அவர்களை மொத்தமாக காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் விருகை ரவி, சென்னையிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். கூட்டணி கட்சியினர் வெறித்தனமாக வேலை செய்கிறார்கள். கண்டிப்பாக 100% வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. மக்கள் செல்லும் இடமெல்லாம் அமோகமாக புன்னகையுடன் வரவேற்பு அளிக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களும் வரவேற்கிறார்கள். அதிமுக ஆட்சி வர வேண்டும் என நம்பிக்கை தருகிறார்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வரும் 8ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி விருகம்பாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என தகவல் தெரிவித்தார். பொன்மனச்செம்மல் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் இதய புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோருடன் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் நல்வாழ்த்துக்களுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக எனக்கு வாய்ப்பு தந்துள்ளார்கள். இன்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய கழக நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த பாரதிய ஜனதா நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், புரட்சி பாரத நிர்வாகிகள், ஐஜேகே நிர்வாகிகள், இப்படி எல்லாம் எங்களுடைய கூட்டணி நிர்வாகிகளாம் இங்கே வருகை தந்து வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்திருக்கிறேன். விருகம்பாக்கத்தில் 26,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. இந்த தொகுதியில் மட்டும் 2016 வேட்பாளர் நான் நிறுத்தப்பட்டு 2333 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். 2021 தோல்வி தழுவிருக்கிறோம். இப்போ 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் சென்னையிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு எங்கள் நிர்வாகிகள் பணியாற்றி வருகிறோம். கூட்டணி நிர்வாகிகளும் நாங்கள் விட்டால் கூட இப்போ அவங்க விடுற மாதிரி அந்த அளவுக்கு வெறித்தனமாக வேலை செய்கிற அளவுக்கு இங்கே இந்த தொகுதியை வேலை செய்கிறாங்க. கண்டிப்பாக 100% வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. மக்கள் செல்கின்ற இடம்லாம் மக்கள் அமோக வரவேற்பு தந்து புன்னகையுடன், அதாவது அவங்க முகத்தில் தெரியும், புன்னகையுடன் வரவேற்று, இஸ்லாமிய சகோதரர் கூட எங்களை புன்னகையோட வரவேற்று, உங்களுக்கு தான் ஓட்டு, அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும், எடப்பாடி தான் முதலமைச்சர் வரணும் என்று அவங்களே எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. 8ஆம் தேதி வராரு. 8ஆம் தேதி பகல் 10 மேலே விருகம்பாக்கம் தொகுதி பிரச்சாரம் செய்ய வருகிறார். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.